நான் பல வருடங்களாக தனிமையாக யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னால் என்றதை நான் செய்து வந்தேன். ஆனால் கடைசியாக சிந்தித்தேன், இதை தனியே செய்து என்னால் மாத்திரம் இதுக்கு தீர்வு காண முடியாது. இதுக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவ்வளவு பேரையும் ஒன்று சேர்த்துத்தான் இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று அந்த முடிவுக்கு நான் வந்தேன். அந்த முடிவின் பிரகாரம்தான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. இன்று முஸ்லிம்களுடைய நிலை கல்வித்துறையில் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு நன்கு தெரியும். இதே நிலை இன்னும் 5-10 வருடங்களுக்கு நீடித்தால் அந்த நிலை எவ்வளவு மோசமான நிலைக்கு போகும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அப்ப அந்த நிலைக்கு நாங்கள் விட்டால் நாங்கள் யாரு காரணகர்த்தாவாக அமைகின்றோம்? கல்வி கற்ற கல்விமான்களும் பணம் படைத்த பணக்காரர்களும். அல்லாஹ் தஆலா நாயன் ஒரு மனிதனுக்கு கல்வியை கொடுக்கின்றான். அது அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு நிஅமத். அதே போல் அல்லாஹ் தஆலா நாயன் இன்னொரு மனிதனுக்கு பணத்தை கொடுக்கின்றான். ஆனால் இந்த கல்விமானும் இந்த பணக்காரனும் சேர்ந்தால் சமூகத்தை முன்னேற்றுவது மிச்சம் சுலபம். அதனால்தான் நான் விசேஷமாக கேட்டுக்கொள்கின்றேன், கல்வி கற்றவர்களும் பணக்காரர்களும் எங்களுடன் அவங்களுடைய பங்கை அவங்களுடைய ஒத்துழைப்பை எங்களுக்கு நல்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். சகோதரர்களே, இன்று இருள் சூழ்ந்த ஒரு இருட்டறையில் நாங்கள் முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்று இருக்கின்றது. கல்வி தரத்தை நாங்கள் பார்த்தால் இன்று விரல் விட்டு எண்ணக்கூடிய எத்தனை கல்விமான்கள் எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்றார்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த கல்வி என்று அந்த இருளை நீக்குவதற்காகத்தான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இஸ்லாமிய மறுமலர்ச்சி இயக்கம் ஒரு வெளிச்சம் தரக்கூடிய ஒரு லாம்பை கையில் ஏந்தி கொண்டு வருகின்றது. அப்ப இந்த வெளிச்சம் தரக்கூடிய இந்த வஸ்து அந்த வெளிச்சத்தை கொடுக்கும் உங்களுடைய எல்லோருடைய ஒத்துழைப்பும் இருந்த விசேஷமாக சகோதரர்களே, நான் ஏன் கஷ்டப்படுகின்றேன்? ஆனால் யாருடைய கல்வியிலேயாவது ஒரு அணவாவது இருக்கும் என்றால் தயவு செய்து அதை எடுத்து விடுங்கள். என்னுடைய கஷ்டம், என்னுடைய பொருள் செலவு, என்னுடைய நேர செலவு அத்தனையும் சமூக நன்மைக்காக அல்லாஹ்வுக்காகத்தான் செலவழிக்கின்றேன். ஆனால் ஹாஜியார் இதை கொண்டு இதை பெற்றுக்கொள்ள நாடுகிறார் என்று யாரிடமாவது கல்வியில் ஒரு கடுகளவாவது எண்ணம் இருந்தால் தயவு செய்து நீங்கள் அதை எடுத்து விடுங்கள். நான் அதை பெற தயாரும் இல்லை. நீங்கள் கொடுத்தால் நான் பெற்றுக்கொள்ளவும் மாட்டேன். சகோதரர்களே, இன்று நாங்கள் தான் பெற்ற பிள்ளைக்காக எவ்வளவு லட்சக்கணக்கு ரூபாவை செலவு செய்கிறோம் கல்விக்காக. அப்ப நான் உங்களிடம் கேட்கின்றேன் சகோதரர்களே, தான் பெற்ற பிள்ளைக்கு அவ்வளவு செலவழிக்க முடியும் என்றால், தான் பெற்ற பிள்ளைக்கு அவ்வளவு அன்பு இருக்கும் என்றால், தான் பெறாத பிள்ளை தன்னுடைய சகோதரர்கள் தான் பெறாத பிள்ளைக்கு நீங்கள் ஏன் கையை விரிக்கின்றீர்கள்? அல்லாஹ் உங்களிடம் கேட்க மாட்டானா?
நான் பொருளை கொடுத்தது உங்களுடைய பஞ்சாதி பிள்ளை மாத்திரம் பாதுகாக்கிறதுக்காக கேட்க மாட்டானா? சகோதரர்களை சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த விதமாக சிந்திக்கக்கூடிய சமூகம் முஸ்லிம்களாக இருந்தால் ஒரு நாளும் முன்னேறாது. இன்றைக்கு நீங்க பணக்காரர்களாக இருக்கின்றீர்கள். ஆனால் இந்த பணம் உங்களுக்கு ஒரு வருடத்துக்கு இருக்குமா என்று உங்களுக்கு சூறா சொல்ல முடியுமா? யாருக்கு சொல்ல முடியும்? ஒருவருக்கும் சொல்ல முடியாது. சத்தாது பணக்காரனாக இருக்கலையா? பிர்ஆன் பணக்காரனாக இருக்கலையா? சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள். அவர்கள் எங்கே? அல்லாஹ் நாடினால் கண் மூடி முழிக்க முந்தி உங்களை பணக்காரர் ஆக்க முடியும், உங்களை பாதாளத்தில் தள்ளி ஆக மோசமானவனான நிலைக்கு அவனுக்கு ஆக்கவும் முடியும் என்பதை சற்று நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். பொதுவாக செல்ல போனால் இன்று அல்லாஹ்வுடைய கிருபையினால் என்னுடைய பிள்ளைகளுக்காக 10,000 ரூபாய் கல்விக்கு நான் செலவழிக்கிறேன்டா. நான் பெறாத பிள்ளைகளுக்காக 50 லட்சம் ரூபாய் செலவழித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்களே, என்னுடைய பிள்ளைக்கு செலவழிக்கிறது 10,000 என்றால் 50 லட்சம் போகுது. முஸ்லிம்கள் பின்னோக்கி பின்னோக்கி போகின்றார்கள் என்று எல்லாரும் சொல்கிறார்கள். ஆனால் தார் அவர்களை முன்னோக்கக்கூடிய வாய்ப்பை அளித்தது. தார் அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு வெக்கமா? நாங்கள் முஸ்லிம்கள் அல்லவா? எங்களுடைய திட்டம் அல்லாஹ்வுடைய கிருபையினால் கல்வி மாத்திரம் அல்ல. நாங்கள் எங்களுடைய அடுத்த திட்டம் நாங்கள் பார்க்கின்றோம். முஸ்லிம்களுக்காக கொழும்பில் ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் ஒன்றை ஆரம்பிக்க நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அந்த விதமான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். நான் பகிரங்கமாக சொல்கின்றேன், நான் டாக்டர் சுக்ரியை ஜாமியாவுக்கு பெற்றுக்கொண்டது மனிதனுடைய உதவியினால் அல்ல. நான் எத்தனையோ தடம் கௌபாவை சுத்தி சுத்தி கேட்டிருக்கிறேன். எனக்கு மனிதர் உதவி செய்யவில்லை, எனக்கு அல்லாஹ் தான் உதவி செய்தார். டாக்டர் சுக்ரியோட பாடத்துக்கு தங்கத்தை நிறுத்தி கொடுத்தாலும் டாக்டர் சுக்ரியை சாகிராக தரமாட்டேன். இதெல்லாம் நான் கேட்கிறதும் பேசுறதும் எனக்கு சொந்தமாகவல்ல. நான் பெறப்படாத பிள்ளைகளுக்காக கல்வியை கற்கோணும். அவர்களும் முஸ்லீம்கள் ஒரு நல்ல காலேஜ் முஸ்லீம்களுக்கு இருக்கின்றது என்று அவர்கள் தலை நிமிர்ந்து இந்த ரோட்டில் நடக்க வேண்டும். முஸ்லீம்கள் தலை நிமிர்ந்து இலங்கையில் வாழ வேண்டும். நாங்கள் ஏன் யாருக்காவது பயப்பட வேண்டும்? நாங்கள் ஏன் யாருக்காவது தலை சாய்க்க வேண்டும்? என்ன காரணம் இருக்கின்றது? தேவையில்லை அவர்களே. யாருக்கும் நீங்கள் பயப்படவும் வேண்டாம், யாருக்கும் தலை சாக்கவும் வேண்டாம். நீங்கள் பயப்படுங்கள் அல்லாஹ்வுக்கு, நீங்கள் தலை சாயுங்கள் அல்லாஹ்வுக்கு. வேறு யாருக்கும் அது ரெண்டையும் செய்ய வேண்டாம். இதென்ன நாங்கள் முஸ்லீம்களா? வேறு யாருமா? முஸ்லீம்கள் பயந்த பரம்பராவில் உள்ளவர்கள், முஸ்லீம்கள் பயமற்ற பரம்பரையில் உள்ளவர்கள். கோழைத்தனம் இல்லாமல் வாழுங்கள். சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் என்றால் கோலத்தனத்தை எடுத்து போடுங்கள். உங்களுடைய கல்விலே இருக்கக்கூடிய கோலத்தனத்தை முந்தி எரிந்து கிடாவுங்கள். அதன் பிறகு உங்களுடைய தைரியத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள்.